எந்த மாமனார் மருமகளை அடக்குவார் அப்படின்னா, எந்த மாமியார் மோசமாக புருஷனை நடத்துகிறாலோ அந்த மாமனார் தான் அதை நடத்துவார். மாமனார் மருமகள்னு ஒரு மாதிரி நடத்துகிறாரு, கேவலமாக வச்சுக்கிறாரு, திட்டுறாரு, பேசுகிறாருன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அந்த மாமியார் அந்த மாமனாருக்கு மரியாதையே தரல. ரூலி தான். எனக்கு நான் இருக்கிறேன், என் மகள்கிட்ட நான் பாசமாக இருப்பேன், என் மனைவியை என்னை மிரட்டுவா. இப்போ நான் யாரை மிரட்டுறது? எனக்கு யாருன்னா மிரட்டுறதுக்கு ஆள் வேணும். அப்போது யார் வீட்டுக்கு வராங்கன்னா, புதுசாக வரவங்க, அவங்க தெரியாதவங்க, அவங்கள பார்த்தா என்ன பண்ணுறது? மிரட்டுறது. காபி கப்பு உடனே எடுக்க மாட்டியா? கழுவி கொடுக்க மாட்டியா? சூடாக இருக்காதா? சில்லுன்னு தான் இருக்குமா? சர்க்கரையை இஷ்டத்துக்கு போடுவியா? நான் தான் ஒரு வாட்டி சொன்னேன், உனக்கு புரியவே புரியாதா? சர்க்கரையை போட்டுருக்க மாட்டா? சர்க்கரையை போட்டுருக்க மாட்டாயா? அவன் குடிக்காமே வர சொல்லுவான். ஆமாம், எப்போனா அசந்தர்ப்பமாக அவன் புருஷன் வந்து குடிச்சிட்டா கூட என்ன சொல்லுவான்னா அவங்க அப்பாவுக்காக பேசுவான். ஏன்னா இவனால் அந்த பொண்டாட்டி அடக்க முடியாமல் இருக்கும். இந்த பக்கம் ஒரு பிரச்சனை. அது மாமனாரை வச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள், அதாவது அம்மாவும் அப்பாவை வச்சு தான் பொண்டாட்டிங்களை அடக்கி வச்சுருப்பானுங்க. பெரும்பகுதி ஆண்கள் பார்த்தீங்கன்னா யாரை வச்சு அடக்குவாங்கன்னு கேட்டால் அவன் நல்லவன் மாதிரி ஆகிடுவான், மாமியாரை கூட அனுப்பிச்சிடுவான். சினிமாவுக்கு போயிட்டு வாங்கன்ட்டு டிக்கெட் எடுப்பான். யாருக்கே? அம்மாவுக்கும் பொண்டாட்டிங்க. ஆஃபீஸில் வருது லேட் ஆகிடும்ல, அதனால் என்ன பண்ணுங்க, ஆமாம் அவப்போ எங்கள் பாப்கார்னா ஏன்ப்பா இது குழந்தை என்னப்பா ஆகும் அப்படின்னுவா. அங்கேருந்து ஃபோன் பண்ணி சினிமா பார்க்கணும் போதே இன்ட்ரோவில் அவன் சினிமா பார்க்குறவளே இல்லையா, அவங்க வீட்டுக்காரன் ஃபோனை பண்ணி அவ்வளோ வச்சு நம்ம சினிமா போனதே ஏன்னா போனோன்னு ஆகிடும் அவளுக்கு. அதனால் இந்த மாமனார் பண்ணுறாரு மாமியார் பண்ணுறதுனால ஒரு மனிதன் நான் எப்படி வாழணும்னு ஒரு ஒழுக்கத்தை கண்டுபிடிச்சிட்டு அதில் சரியாக நின்னான்னா இந்த சொந்தங்கள்லாம் இது இல்லை, அது எதுக்கிட்ட இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் நான் தெரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும். என்னுடைய பாடத்திட்டத்தில் அது இல்லை. என்னுடைய பாடத்திட்டத்தில் என்ன இல்லை, நான் ஒரு மனிதன், நான் இங்கே இந்த உலகத்துக்கு வாழ வந்துக்கிறேன், இவ்வளோ சந்தோஷமாக வாழணும் இல்லை. சரி, இந்தியன் இப்படி வாழணும்னு பாடத்திட்டத்தில் இருக்குதானா? அதுவும் இல்லை. இப்போ இந்தியன் தான் நீங்கள் என்ன சொல்கிறான்னா செக்குலரிசம்னு ஒன்று சொல்கிறான். நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா உடனே நீங்கள் இஸ்லாமியரானா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு இஸ்லாமியராக இருந்து நீங்கள் ரெண்டாவது திருமணம் பண்ணிங்கன்னா உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் ஒரு இந்துவாக இருந்தால் அது மாதிரி ஒருத்தருக்கும் என்ன பண்ணுதுன்னா ஒரு மாதிரி ஒரே சட்டம் இல்லை, ஒழுக்க முறையும் ஒரே மாதிரி வரையறது உங்களுக்கு கொடுக்கல. ஒரு குடும்பம் அப்படின்னா தனியாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஸ்டவ்வு ஒரு கேஸு அது இருக்கணும், ஒரு கணவன் ஒரு மனைவி குழந்தைங்க மட்டும்தான் ஒரு குடும்பம். மாமனார் மாமியார்லாம் அவங்கவுங்க வேலை முடிஞ்சிச்சு போகணும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பும் ஒன்றும் வரல. ஆனால் தனியாக ஒருத்தனுக்கு புரிஞ்சிச்சின்னா, நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்டிங்கன்னா அவங்கவுங்க அழகாக தனி குடும்பம் நல்லா நடத்தலாம், பிரச்சனையே கிடையாது.